இறை நம்பிக்கை கொண்டவர்கள் கெட்ட பெயர்களை, மோசமான பெயர்களை சூட்டுவது அவர்களுக்கு நல்லது. நீங்கள் எந்த சகோதரர் குறித்து நீங்கள் பேசிக் கொண்டு இருக்கிறீர்களோ அவன் ஜனாசாவாக கிடக்கிறான், பிணமாக கிடக்கிறான். அவனுடைய சதையை அறுத்து நீங்கள் உண்ண விரும்புவீர்களா? உண்ண விரும்ப மாட்டீங்கதானே? உண்ண விரும்ப மாட்டீங்கதானே? அதுக்கு சமூகப்பா என்பதாக அல்லாஹ் பேசுகிறான். யோசித்து பாருங்க. சர்வசாதாரணமாக பேசிக்கொண்டு இருக்கிறோமே, நம்முடைய நண்பரை பற்றி பேசுகிறோம், நம்முடைய சகோதரி குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோமே, கொஞ்சம் கூட யோசிப்பு தன்மை இல்லாமல் ஒரு சகோதரத்துவத்தை பேணாமல் வந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களை அல்லாஹ் கண்டிக்கிறான். அவனுடைய அடியாரின் விஷயத்தில் அல்லாஹ் எச்சரிக்கையாக இருந்து கொண்டு இருக்கிறான். என்னுடைய அடியான் எந்த விஷயத்திலும் பாதிக்கப்படக்கூடாது. உங்களுக்கு ஒரு கண்ணாடி போல, எப்படி கண்ணாடி முன்பாக நின்று உங்களுடைய முகம் உங்களுக்கு எப்படி தெரியுமோ, உங்களை போல நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் பாதிப்பு வரக்கூடாது நீங்கள் விரும்புகிறீர்கள் தானே? உங்களுக்கு எந்த பாதிப்பு வரக்கூடாது நீங்கள் விரும்புகிறீர்கள். அப்படி நீங்க பாருங்க. ஒரு சகோதரன் குறித்து அந்த அளவுக்கு நீங்கள் பாருங்கள் என்பதாக அல்லாஹ்வுக்கு சொல்கிறார்கள். மேலும் பேசுகிறார்கள், எந்தெந்த அளவுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் செய்கிறார்கள் பாருங்கள். ஒரு முஸ்லிம் எப்படி தெரியுமா? ஒரு மனிதனை போல அவன், ஒரு மனிதனை போல அவன். எப்படி அவனுக்கு தலைவலி ஏற்படும் என்று சொன்னால், தலைவலி ஏற்பட்டும் என்று சொன்னால் அவனுடைய உறுப்புகள், மற்ற உறுப்புகள் எல்லாம் எப்படி பாதிப்புக்கு உள்ளாகப்படுமோ, எப்படி அவன் மற்ற உறுப்புகள் எல்லாம் பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுமோ, ஒரு கண்வலி ஏற்படும் என்று சொன்னால் அந்த கண்வலி மூலமாக மற்ற உறுப்புகள் எல்லாம் எப்படி பாதிப்புக்குள்ளாகப்படுமோ, அதே போலதான் ஒரு சகோதரன் அவனுக்கு ஏதாவது பாதிப்புள்ளாகிவிட்டால் நீ முஸ்லீமாக இருக்கும் என்று சொன்னால் உனக்கும் பாதிப்பு, உனக்கும் பாதிப்பு வர வேண்டும். அதை பார்த்து சந்தோஷப்பட்டு விடாதே, அதை பட்டு விட்டு நீ ஆனந்தம் பட்டு விடாதே. ஒரு கால நீ யாரை குறித்து நீ சந்தோஷப்படுகிறாயோ, இந்த சகோதரன் துன்பத்துக்குள்ளாக இருக்கிறான், அவன் வேதனைக்குள்ளாக இருக்கிறான், அவனுக்கு அப்படித்தான் வேண்டும், எனக்கு அவன் இப்படி செய்தான் என்று சொல்லி நீ அவனை குறித்து சந்தோஷப்பட்டு விட்டால் அவனுடைய துன்பத்தை அல்லாஹ் நீக்கி விடுவான். நீக்கிவிட்டு அவன் எந்த கஷ்டத்தை படுகிறானோ, எந்த சிரமத்தை படுகிறானோ அந்த சிரமத்தை உனக்கு கொடுத்துருவான் என்பதாக அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறார்கள். யோசித்து பாருங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்து கொண்டிருக்கிறது, எப்படி நாம் இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய குடும்பங்களை நாம் கண்ணியமாக இருக்கப்பட வேண்டும் நினைப்பவர்கள் நாம், நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்று நினைப்பவர்கள் நாம்.